அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300. இப்போ இதில் நாம் இதுவரையிலையும் 181 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். பாடல் 186 கவரப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 182வது பதிவு. பாடல் எண் 187. இப்போ இதுக்கு முன்னால அந்த ஜோதிட கலையினுடைய அனைத்து நுட்பங்களையும் மிக தெளிவா புலிப்பாணி மகரிஷி அவங்க பெரும்பாலும் எஞ்சீர் விருத்தங்களால் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பாடல்ல இருந்து இன்னும் சில பாடல்கள் குரு பகவான் எடுக்கிறார். நவகிரகங்கள்லேயே பரிபூரண சுபகிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் கூட கோச்சாரங்கள்ல ஒவ்வொரு ஜாதகனையும் ஆட்டி படைக்கிறார். பரிபூரண சுபகிரகம்னு பேர் வாங்கினவர். இதுக்கு உதாரணங்கள் சொல்லும் போது இங்க மகரிஷி சொல்றாங்க, பெரிய பெரிய மகாத்மாக்கள் புண்ணியாத்மாக்கள் அவங்கள உதாரணம் காட்டுறாங்க. அது எதுக்கு காட்டுறாங்கன்னு சொன்னா, 33 கோடி தேவர்களா இருந்தாலும் தேவாதி தேவனா இருந்தாலும் அந்த சிவபெருமானாவே இருந்தால் கூட தன்னுடைய கடமையிலிருந்து ஒரு கிரகம் தவறாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இங்கே இந்த குரு பகவானே அப்படிப்பட்ட மகாத்மாக்களை புண்ணியாத்மாக்களை அந்த கோச்சார காலங்களில் எப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இங்கே குரு பகவான் ஜென்ம குருவா வரும்போது, ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி வரும்போது எந்த மாதிரி துன்பத்தை தருவாரு அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரம் எடுத்து வந்த போது நிகழ்ந்த சம்பவத்தை உதாரணமா காட்டி ரொம்ப அற்புதமா வழங்கியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்ட பாணி வீரன் கொற்றவனே குடியேறி போகச் செய்தார். சீரப்பா சென்மனுக்கு வேதை மெத்த, சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும். வீரப்பா வேந்தனுட தோஷம் உண்டு, விளம்பினேன் கோசார வினையை கேளே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்ப முதலாவது அந்த முதலடியை எடுத்துக்கிட்டோம்னா, பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது யாருக்கு அப்படிங்கிறத அந்த 2வது அடியில் இருக்கக்கூடிய கோதண்ட பாணி வீரன், அதாவது ஸ்ரீ ராமபிரான முதல்ல எடுத்துக்கணும். ராமபிரான் அவர்களுடைய ஜாதகப்படி அவருடைய ஜென்ம ராசியில குரு பகவான் குருப்பெயர்ச்சியாகி வந்தபோது அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது, ஜென்மம்னா ஜென்ம ராசியில குரு பகவான் பிரவேசமாகி நடக்கிற காலத்துல அப்படின்னு எடுத்துக்கணும். கோச்சாரம் அப்படின்னு சொன்னா சந்திரா ராசியைத்தான் மெயினா எடுத்துக்கணும். சந்திரா ராசிப்படி எத்தனாவது இடத்துல வந்தா அப்படின்னுங்கிறத கோச்சார கணக்கில் எடுக்கணும். இங்க ஸ்ரீமன் ராமபிரான் அவர்களுடைய ஜாதகப்படி அவருடைய ஜென்ம ராசி, அவர் புனர்பூச 4ஆம் பாதத்துல பிறந்தவர். கடக ராசி, கடக லக்னம், கடகத்திலேயே சந்திரன் ஆட்சி, கடகத்துல குரு பகவான் உச்சம். ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அப்படி அவருடைய ஜாதகப்படி கடக ராசியில குரு பகவான் பயிற்சியாகி வந்த காலத்துல அப்படிங்கிறத அந்த முதலடியில சொல்றாரு. என்ன மாதிரி துன்பம் பட்டாரு அப்படிங்கிறத அடுத்த அடி 2வது அடியில கூரப்பா கோதண்ட பாணி வீரன், அதாவது ஸ்ரீமன் ராமபிரான் கொற்றவனே குடியேறி போக செய்தார், வனவாசம் போனார். இங்க இந்த 2வது அடியில மிகச்சிறப்பான அந்த வார்த்தை போடுறாரு பாருங்க, கூரப்பா கோதண்ட பாணி வீரன் அப்படிங்கிறார் ராமபிரான். பொதுவாக அரசர்களாயிருந்தாலும் தெய்வ சிலா ரூபங்களாயிருந்தாலும் நாம அவங்க கையில கோதண்டம், அம்பு இந்த மாதிரியான சில கருவிகளை ஏந்தி நிற்கிறத நாம பார்க்கலாம். ஆயுதம் ஏந்திய சிலா ரூபங்கள் தான் அதிகமா இருக்கும். மகாபாரதத்துல அர்ஜுனன் கோதண்டம் ஏந்திய வீரன். அர்ஜுனனுக்கு நிகரா வீரத்துல சிறப்பு வாய்ந்தவன் சொல்றோம் கர்ணன், அவன் கோதண்டம் ஏந்தி இருக்கிறான். ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த கோதண்ட பாணிங்கிற பேரு இல்லை. ஸ்ரீமன் ராமபிரானுக்கு மட்டும் ஏன் அந்த கோதண்ட பாணி வீரன் அப்படின்னு போடுறாருன்னு பாருங்க. வால்மீகி ராமாயணத்தை வாசிச்சு கம்பர் வியந்து கம்பராமாயணத்தை எழுதுனதா சொல்லுவாங்க. ராமாயணத்துல கடைசி கிளைமேக்ஸ் ராவண வதம் தான். அந்த ராவண வதத்தின் போது ஸ்ரீமன் ராமபிரானுடைய கோதண்டம் எண்ணும் போது 1, எடுக்கும் போது 100, தொடுக்கும் போது 1000, விடுக்கும் போது 1,00,000 கோடின்னு அவருடைய கோதண்டத்திலிருந்து அந்த அம்புகள் பாய்ஞ்சதா வால்மீகி பகவான் வர்ணிச்சிருக்கிறதா கம்பர்புரான் சொல்றார். ராமருடைய கையில இருந்த அந்த வில்லு, அந்த வில்லுல மணி கட்டியிருப்பாங்களாம். அவர் அப்படி வில்ல அம்பு பூட்டி தொடுக்கிற போது அந்த வில்லுல இருக்கிற மணி ஒரு தடவை கண்ணீர்னு சத்தம் போடுறதுன்னா என்ன நிகழணும்னு வர்ணிக்கிறாராம் வால்மீகி. போர்க்களம்னு சொன்னா நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான வீரர்கள் மடிவார்கள், அதுதான் போர்க்களம். ராவண வதத்தின் போது ராவணன் தன்னுடைய மூலபல சேனைகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு வந்துதான் போர்க்களத்துல நின்னானாம். மூலபல சேனை அப்படின்னு சொன்னா ராவணனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட 14 உலகங்களிலேயும் இருக்கக்கூடிய ராட்சச வீரர்கள் பூரா வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. கோடிக்கணக்கா, கோடானு கோடிக்கணக்கா. அப்ப அவர்களை எல்லாம்
தன்னந்தனியா ஒரே ஆளா நின்று ராமபிரான் வதம் பண்ணாருங்கிறதான் அந்த சரித்திரம். அப்ப கூட லட்சுமணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி விடுவாராம், ராவண வதத்தை நிறைவேற்றுவதற்கு நீதான் வாகனமா பயன்பட போற அப்படின்னு. கீழே ராமபிரானை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ அந்த ஜடாயுவை வதம் பண்ணவன் இவன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு, அப்பதான் அண்ணனுக்கு கோபம் மிகுதியாகும், கோபம் மிகுதியானா தான் ராவணனை வதம் பண்ண முடியும் அப்படின்னு லட்சுமணன் ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுப்பாராம். அந்த மாதிரியே ஸ்ரீ ஆஞ்சநேயர் அந்த ராமன்கிட்ட அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாராம். நம்ம அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஜடாயுடைய ரெக்கையை வெட்டினவே இந்த ராவணன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுவும் சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து பெற்ற அந்த வரமா வாங்கின அந்த ஆயுதத்தை வச்சு ஜடாயுடைய ரெக்கையை வெட்டினமைவேன்னு சொல்லுவாராம். அதை கேட்டு கொதிக்குமா, ராமனுக்கு ரத்தமெல்லாம் கொதிக்குமா. அதனாலதான் அவருடைய கோதண்டத்துல இருந்து அந்த அம்புகள் அப்படி பாய்ஞ்சதுன்னு சொல்லுவாங்க. எண்ணும் போது 1, எடுக்கும் போது 100, தொடுக்கும் போது 1000, விடுக்கும் போது 1,00,000. மூலபலச்சேனை பூரா அழியுது. அப்படி அழியிற போது ராமபிரானுடைய அந்த வில்லுல இருக்கக்கூடிய அந்த மணி கனின்னு சத்தம் போடணும்னு சொன்னா 1000 கவந்தம் எழுந்து கூத்தாடணுமா. கவந்தம்னு சொன்னா தலையில்லாத முண்டங்கள், கோடிக்கணக்கான வீரர்கள், கோடிக்கணக்கான குதிரைகள், கோடிக்கணக்கான யானைகள் மடிஞ்சாத்தான் ஒரு கவந்தம் எழுந்து நின்று ஆடுமா. அப்படி ஒரு 1000 கவந்தம் எழுந்து ஆடுனாதான் அவருடைய வில்லுல இருக்கிற மணி கனின்னு ஒரு சத்தம் போடுமா. இந்த ராவணம் வதம் முடிஞ்ச நேரத்துல ராமனுடைய அந்த வில்லுல இருந்த அந்த மணிகள் எல்லாம் 7.5 நாளிகை இடைவிடாம சத்தம் விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு வால்மீகி எழுதியிருக்கிறாராம். 7.5 நாளிகைன்னா 3 மணி நேரம். அப்ப எத்தனை கோடிக்கணக்கான வீரர்களை ராமபிரான் சாச்சிருப்பாரு, எத்தனை கோடிக்கணக்கான குதிரைப்படைகள், யானைப்படைகள் அந்த போர்க்களத்துல மடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கும். இவ்வளவு பெரிய வரலாறு இங்க புலிப்பாணி சித்தர் இந்த ஒரு வார்த்தையில சொல்றாரு, கோதண்டபாணி. யார் யாரோ கோதண்டம் வச்சிருக்கலாம், ஆனா ராமபிரானுடைய கோதண்டத்துக்கு தான் கோதண்டம்னே பேரு அப்படிங்கிறத இங்க சூட்சமம்மா சொல்கிறாரு புலிப்பாணி சித்தர். வீரன்கிறார். வீரன்னா பல ஆயிரக்கணக்கான எதிரிகளை சாய்க்கிறதுனால மட்டும் வீரன்னு பேர் வர்றது இல்ல, பொறுமையா இருக்கிறது கூட வீரம் தான். இந்த ராவணவதம் முடிகிறதுக்கு முன்னால அந்த போர்க்களத்துல ராவண நிராயுதபாணியா நிக்கிற போது தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு வந்து 10 மாசம் அந்த நாட்டுல சிறை வைச்சவங்கிறத கூட பொறுத்துக்கிட்டு, ஜீவ இம்சை பண்ணின ஒரு பெரிய மிகப்பெரிய பாவி அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, காம கொடூரன் அப்படிங்கறத கூட பொறுத்துக்கிட்டு, நீ நிராயுதபாணியா இருக்கிற, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா அதை இங்க புலிப்பாணி சித்தர் அந்த வீரன்கிற வார்த்தையில சொல்லுகிறார். அதுதான் வீரம். நம்முடைய தனுர்வேதத்துல சொல்லுது, நிராயுதபாணியா இருக்கிறவனு போர்க்களத்துல அவன் எவ்வளவு பெரிய கொடூரனா இருந்தாலும் ஆயுதம் ஏந்தி மறுபடியும் போருக்கு வர்றதுக்கு அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். அந்த அவகாசத்தை கொடுத்தவர் ஸ்ரீராமர். அதனாலதான் இங்க ராமபிரானை குறிப்பிடும் போது கோதண்டபாணி வீரன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட கோதண்டபாணி வீரனா இருந்தா கூட அவருடைய ஜென்ம ராசியில குரு பகவான் பிரவேசிச்சிருக்கும் போது கடமையை செய்வாரு அப்படிங்கிறத வலியுறுத்துறார். புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு வலியுறுத்தி சொல்றார். கொற்றவனே குடியேறி போக செய்தார். விடைஞ்சா மகடாபிஷேகம் சூட்டுறது, இளவரசர் பட்டம் சூட்டுறது. ஆனா குரு பகவான் ஜென்மராசிக்கு வந்துட்டார், அதனால வனவாசத்துக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி விட்டார். அதைத்தான் சொல்றார், கொற்றவனே குடியேறி போக செய்தார். முடிசூட்ட வேண்டியவனை வனவாசம் போக வச்சவரு குரு பகவான் ஜென்மராசியில வந்ததுனால. அப்ப சாட்சாத் அந்த அவதார புருஷராகவே இருந்தா கூட அந்த ஜென்ம குருங்கிற அந்த கடமையில இருந்து அவருக்கு துன்பம் தர வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணுங்கிறார். அதைத்தான் அந்த 3வது அடியில வலியுறுத்துறார் பாருங்க. சீரப்பா ஜென்மனுக்கு வேதை மெத்த. அந்த மாதிரி ஜென்ம ராசியில குரு பகவான் வருகிற போது அந்த ஜாதகன் வேதை மெத்த, நிறைய வேதனைகளை அனுபவிப்பான், துன்பங்களை அனுபவிப்பான், துயரங்களை அனுபவிப்பான், ராஜ்ய பகை வரும். சொல்றாரு, சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும். செம்பொன்கிற போது தான் தேடிய சொத்து, தனக்கு முன்னாலே மூதாதையர்கள் தேடி வைத்த சொத்து எல்லாமே நஷ்டமாகும்ங்கிறார். செம்பொன்னும் நஷ்டமாகும், பட்டம் பதவிகள் பயனில்லாம போகும், கௌரவம் அந்தஸ்து குறையும். அதைத்தான் அந்த வேதை மெத்த அப்படிங்கிற வார்த்தையில போடுறார். வேதைங்கிறது பல வகையான துன்பங்களை உள்ளடக்கின ஒரு சொல்லு. அடுத்து இறுதியா 4வது அடியில சொல்லும் போது சொல்றார் பாருங்க, வீரப்பா வேந்தரோட தோஷம் உண்டு, விளம்பினேன் கோல்சார வினையை கேளே அப்படின்னு அந்த பாட்டை முடிச்சிருக்கிறாரு இல்லையா. வேந்தனோட தோஷம் அப்படின்னா அரச தோஷம், ராஜ்ய தோஷம், அரசாங்க பகை. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மெமோ வாங்குவாங்க, சஸ்பெண்ட் ஆவாங்க, கூஸ் அவுட் கூட ஆகலாம். அவங்க ஜாதக அமைப்புல மற்ற யோக பாவங்களையும் அனுசரித்து அந்த பலன்கள் கைகூடி வரும். ராஜ்ய தொடர்புகள் அறுந்து போகும்.
அரசியல்வாதிகளாக இருந்தால் உள்ளே போக வேண்டி வரும். எல்லாம் தான் தேடிய வினையினுடைய அறுவடை தான் அது. ஏற்கனவே அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? வேலை வாங்கி தர்றேன்னு மக்களை ஏமாத்துறது, பல திட்டங்களை போட்டு அதில் வரக்கூடிய காசுகளை கொள்ளையடிக்கிறது, கான்ட்ராக்டர்கள்ட்ட கமிஷன் வாங்குறது, அரசாங்க உத்தியோகத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமையை செஞ்சு கொடுக்கிற போது கூட கையூட்டு வாங்குறது, இதுக்கெல்லாம் ஒரு கெடுபலனை அனுபவிக்கணும்னா எப்ப அனுபவிப்பாங்கன்னா அந்த ஜென்மத்துல குரு வரும்போது. ஏற்கனவே செஞ்ச வினையினுடைய அறுவடையை அனுபவிப்பாய் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம். வினையை கேளே அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு இல்லையா? கோல்சார வினை. ஆனா ராமருக்கு ஏன் அப்படி வந்துச்சு? அவன் எதிரி செஞ்ச பாவம். அதைத்தான் கம்பர் அழகா அந்த கைகை அம்மா நீ வனவாசம் தான் போகணுங்கிற போது அப்படின்னு அரசர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அரசர் என்னம்மா நீ சொன்னாவே நான் கேட்டுக்குவேன்னு சொல்லிட்டு வனவாசத்துக்கு வரும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வர்றாராம். அந்த வீதியில வரும்போது கம்பர் ஒரு அழகான பாட்டு போடுவார். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக மழை குன்றம் அண்ணான் மவுளி கவிந்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னோரு தமியன் சென்றான் அப்படின்னு அந்த பாட்டை போடுவார். கௌசல்யா இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட போறாங்க, அப்படியே 4 வகை படையோட வரப்போறான், கவரி வீசிக்கிட்டு வரப்போறாங்க, வெண்கொற்ற கொடை பிடிச்சுக்கிட்டு வரப்போறாங்க அப்படின்னு அப்படி எரிஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்களாம். மழை குன்றம் அண்ணான், மழை குன்றம்னு சொன்னா பசுமையான மேனியை உடைய ராமபிரானை சொல்றாங்க. மௌலி கவிந்தனன் வரும் என்றென்று அப்படியே அந்த மகடத்தை சூட்டிக்கிட்டு அந்த ராஜ நடையோட வரப்போறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க முன்னால எப்படி போறாரா ராமன்? தமியன் சென்றான், ஒரே ஆளா போறாராம். லட்சுமணன் கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போயிட்டான், எப்பவுமே கூட இருக்கிறவன். ஆனா ராமன் மட்டும் தனியா வந்துகிட்டு இருக்கார். அதுக்கு முன்னால அந்த அடியை போடுறாரு பாருங்க. இழைக்கின்ற விதி முன் செல்ல, விதி கூட்டிகிட்டு போகலாம் ராமரை, வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அவன் ராவணனை நீங்கள் வனத்துக்கு போனால் தான் சீதையை இழக்க முடியும், சீதையை இழந்தா தான் உங்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்தால் தான் நீ ராவணனை அழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விதி முன்னால் போக, வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க கௌசல்யாவிட்ட சொல்லிட்டு போங்க. தர்மம் பின் இறங்கியாக ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த தர்ம செயல்கள் அதெல்லாம் பின்னால ஏங்கி போகுதான். அந்த அவதாரத்தில் நீ ஒரு மனுஷனா பிறந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறிய அப்படின்னு இறக்கப்பட்டுக்கிட்டு ராமன் பின்னால போகுதான் தர்மம். ஆக இங்க இந்த ராமபிரானுக்கு இந்த துன்பம் எதனால வருதுன்னு சொன்னா, ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஜீவ இம்சையை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அழிக்க முடியாத வரங்களை வாங்கின அவனை அழிக்கணும்னு சொன்னா ராமருக்கு இந்த துன்பம் நிகழுது. அதை கொடுக்கிறார். அந்த கடவுளே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அந்த அவதாரம் கூட மனுஷனா வந்திருக்கிறதுனால கோபப்படணும். அந்த கோபத்தை உண்டாக்கணும்னா இவருக்கு கொடுமை மேல கொடுமை, துன்பத்து மேல துன்பம் கொடுக்கணும். அதை ஜென்ம குருவா குரு பகவான் கொடுக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் பொதிந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கருத்து. ஆக புலிப்பாணி சித்தர் சரி ராமபிரானுடைய வாழ்க்கையில அவருக்கு இந்த துன்பத்தை கொடுத்தது போலத்தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாகவும் அந்த ஜென்ம குருவாக வருகிற போது அந்த ஜாதகனுக்கு துன்பத்தை கொடுப்பார். அந்த துன்பமும் கூட அவன் தேடிக்கொண்ட பாவ வினைகள், தீய வினைகள், அதற்கு பிரதிபலனாக, அதற்கு தண்டனையாகத்தான் இதை கொடுப்பார் என்பதனை அந்த கடைசி வார்த்தையிலே பொதிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.